ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருக்குங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி மகாநதி எபிசோடும் இருக்குது. ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம வீக்காவுக்கு வர சண்டையே பாப்பா அவ்வளோ ஆர்வ கோளாறு கிறுக்கின்னு பேர் வச்சார் பாரு விஜய். இது கரெக்டு தான். அந்த அளவுக்கு யோசிக்க விடாமல் அவள் பேசுகிறா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத, ஏன் இப்படி பண்ணீங்க, அவள் சொன்னதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கணும், நீங்கள் ஜாலியாக இருங்க, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. சரியான கோவத்தை கலரி விட்டுதான் விஜய் அங்கேருந்து காரை எடுத்துக்கின்னு நடு ரோட்லேயே விட்டுட்டு கிளம்புறாரு. கிளம்பி போகிறவருக்கு மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்பி வந்து கூப்பிட்றாரு. நான் வரமாட்டேன், என்னை ரோட்லேயே விட்டுட்டு போனீங்க இல்லைன்னு சொல்கிறா. வாடி, ஏன்டி இவ்வளோ திமிரு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு பாரு. இழுத்துக்கு போகும்போது விடுங்க, இந்த ஒரு ரைட்ஸ் யார் கொடுத்தது, வாடி போட்டு நான் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோவத்தை விஜய்கிட்ட. சாரி, அந்த இடத்துல அவ்வளோ ஒரு உரிமையோட கையை பிடிச்சி இழுக்கிறவர் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு மன்னிப்பு கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் மன கஷ்டமாக இருக்குது. நம்ம விஜய் படுற பாடு, காவேரி படுத்துகிற பாடம், இதெல்லாம் ஃபோன் பண்ணி சாரதாம்மாக்கிட்டேயும் சொல்லி, இவ்வளோ செய்கிறவளுக்கு வர தெரியாதா, நீங்கள் விட்டுட்டு வாங்க மாப்பிள்ளை, நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்வளோ சொல்லிட்டேன், எவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாருன்னு, கண்டிப்பாக நான் உங்களை பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு மாப்பிள்ளையை பாருங்கள், நான் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமாக தான் இருப்பேன், உங்களை போலலாம் இருக்க மாட்டேன்னு மறுபடியும் விஜய் அவ்வளோ டென்ஷன் ஆகிறா. அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. விஜய் அக்கௌண்ட்லேயும் இவரும் ஓப்பன் பண்ணி விஜயோட நம்பரை கொடுக்குறாங்க. அடுத்ததான் மாப்பிள்ளை வரவில் இந்த காவேரி ஏற்றுப்பாளா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டான். ஏற்கனவே அந்த மாப்பிள்ளையே துரத்தி விட்டா. இப்போ எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? விஜய் மாப்பிள்ளை பார்க்கட்டும், அப்போ தான் தெரிய போகுது. ஒன்று விஜய் வர மாப்பிள்ளை கிட்ட அவள் தான் என் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லையா, வர மாப்பிள்ளை இவ மனசு எப்படி ஒத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக காவேரி எந்த மாப்பிள்ளை வந்தாலும் ஓகே சொல்ல போகிறது கிடையாது. விஜயை ட்விஸ்ட் பண்ணுன்றதுக்காகவே இப்படிலாம் பேசுகிறா. விஜயை கல்யாணம் பண்ணிக்க வைக்கணுன்றதுக்காகவே இப்படிலாம் பேசுகிறா. அடுத்தது என்ன தான் நடக்குதுன்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை.